ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் அடியேன் வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். நம ஓம் விஷ்ணுபாதாய கௌரங்க பிரஸ்வரூபிணி ஸ்ரீ பக்தி விபூதாய போய் போதயன இதி நாமினே. எனது ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளில் சிரம் பதித்து எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம ஒரு கொக்கு, ஒரு பிராமணன், ஒரு ராட்சசன், இவங்களை பற்றி ஒரு கதை நீதி சாஸ்திரத்தில் இருக்கு. இதை கேட்கும்போது ஏதோ சின்ன பிள்ளைக்கு உண்டான கதை மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? இல்லை, பார்ப்போம் கதை என்ன சொல்ல வருது, நீதி சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஏழை பிராமணன் ஒருவன் வாழ்ந்து வரான். அவனுக்கு வறுமை ரொம்ப வாட்டிச்சு. அந்த ஏழை பிராமணனை எப்போவுமே அதை நினைத்தே அவனுக்குள்ள ஒரு கவலை, என்னுடைய இந்த வறுமை எப்பொழுது என்னை விட்டு நீங்கும் அப்படின்னு கடல் அலை மாதிரி அவனுடைய அந்த கவலை இல்லை, அந்த கவலை, வறுமை அப்படிங்கிற அந்த கவலை அவனை அப்படியே வாட்டி எடுத்தது அந்த ஏழை பிராமணனை. அப்போ இந்த ஏழை பிராமணனுக்கு ஒரு நண்பன் பகா. யார் அந்த பகா அப்படின்னா ஒரு கொக்கு தான் அந்த ஏழை பிராமணனுடைய ஒரு நண்பன். அப்போ தன்னுடைய நண்பன்கிட்ட ஆறுதல் வேண்டி இந்த ஏழை பிராமணன் தன்னுடைய நண்பனை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கிறார். கிளம்பி போய் கடைசியா தன்னுடைய நண்பனையும் சந்திக்கிறாங்க. நண்பனை சந்திச்ச உடனே பகா கிட்ட இந்த ஏழை பிராமணன் கேட்கிறா, நண்பா பகா, எப்படி இருக்கிற, நீ நலமா இருக்கிறியா அப்படின்ட்டு. பகா, நான் நலம். நண்பா, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு. என்ன சொன்னது பகா, கடும் வறுமை என்னை வாட்டி எடுக்கிறது, என் இதயம் ரொம்ப வலியை நான் உணர்கிறேன், என்ன செய்வதென்று தெரியவில்லை பகா அப்படின்னு தன்னுடைய கவலையை சொல்ல, உடனே அந்த பகா கொக்கு சொல்லுச்சு, நண்பா நீ கவலைப்படாத, எனக்கு சில ராட்சசர்கள் இருக்கிறாங்க, அவங்க என்னுடைய நண்பர்கள், நீ என்ன செய்கிற, அவங்கள போய் நான் சொன்னதாட்டு ஒரு தடவை போய் நீ சந்திச்சுட்டு வா, உனக்கு ஏதாவது ஒரு நல்ல பதில் கிடைக்கும், உன் வறுமைக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய நண்பன் பகா சொல்ல, இந்த பகாவினுடைய நண்பன் பகாவினுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பிக்கை வைத்து இந்த பிராமணன் ராட்சசர்களை தேடி பகா சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருந்தா. அப்படியே ராட்சசர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கும் இந்த ஏழை பிராமணன் போய் சேர்ந்து விட்டான். அங்க சில ராட்சசர்கள் பார்த்தாங்க, ஆகா, இன்னைக்கு நம்ம முயற்சி பண்ணாமலேயே நமக்கு உணவு கிடைத்து விட்டது அப்படின்னு அந்த ராட்சசர்கள்லாம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. பிராமணன் அவங்கள பார்த்தவன ஒரு அச்சம், அந்த அச்சத்திலே அப்படி சொன்னா, நான் பகா, அந்த பகாவினுடைய நண்பன் பகா உங்களை பார்க்க சொன்னார் அப்படின்னு ஒன்று அந்த ராட்சசர்கள், ஓ நீ பகாவின் நண்பனா, சரி 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 சரி, எதற்காக பகா எப்படி இருக்கிறார், நல்லா இருக்காங்களா, பகா எதற்காக எங்கிட்ட அனுப்பி விட்டாங்க அப்படின்னு ராட்சசர்கள் கேட்க, ராட்சசர்களுடைய முகம்லாம் மாறிச்சு, சந்தோஷமாட்டா, என் நண்பனுடைய நண்பனா நீ, சரி சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், இதனால் நான் ரொம்ப வேதனைக்கு உள்ளாகிறேன், என் வறுமை எப்படி அகலும் என்று தெரியவில்லை, இதை என் நண்பன் பகா கிட்ட சொன்னேன், பகா உங்களையெல்லாம் சந்திக்கிறதுக்காக அனுப்பிவிட்டார் அப்படின்னு ஒன்று இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ராட்சசர்கள்லாம் இந்த பிராமணனை அந்த பேசுறத நிறுத்து, கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இடைமறித்து என்ன பண்ணாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பிரச்சனை இன்னைக்கு நீங்கள் எங்களை பார்த்த உடனே தீர்த்து போச்சு, நீங்கள் நேராக போய் உங்கள் வீட்டில் போய் பாருங்க அப்படின்னு
ஏழை பிராமணனுக்கு ஒன்றுமே புரியல. என்னது வீட்டில் போய் பார்க்கணுமா, நான் பேசிகிட்டு இருந்தேன், இவங்க ஒன்றுமே சொல்லலை, வீட்டில் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்களேன்னு பிராமணருக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் அந்த குழப்பமான மனநிலையோடையே அந்த கானகத்தோட நடந்து வந்து தன்னுடைய வீடு வந்து வீட்டின் கதவை துறந்து உள்ள பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ஆச்சரியம். எங்க பார்த்தாலும் தானியங்களும் பணக்குவியல்களும் சொர்ணங்களும் அப்படி குவிஞ்சு இருக்குது வீடு ஃபுல்லா. ஆஹா, என்னடா இது, நம்ம வந்து சுதாமா குஷேலன் சுதாமையை போல என் வாழ்க்கையே மாறிடுச்சே அப்படின்ட்டு இந்த ஏழை பிராமணனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே அவருடைய காலம் சென்று கொண்டிருந்தது. நீண்ட காலங்களுக்கு பிறகு அவருடைய நண்பன் பகா கொக்கு தன்னுடைய ஏழை பிராமணனை பார்ப்பதற்காக வந்து என்ன நலமா இருக்கிறீரா அப்படின்னு, நண்பா நலமா இருக்கிறியா அப்படின்னு அந்த பகா கேட்க, அப்பந்தான் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த செல்வம் அதிகமாக வரப்போய் இந்த பிராமணனுக்கு அகந்தையும் அந்த அளவுக்கு வளர்ந்தது. உடனே உன்னையெல்லாம் போய் யாராவது நண்பன் சொல்லுவாங்களா? எனக்கு நீ அப்படி என்னதான் உதவி பண்ணிட்ட பெருசா, எல்லாமே என்னுடைய தகுதியினால கிடைச்சது, சிப்போ அப்படின்னு சொல்ல, அங்கேயே பகாவுக்கும் ஏழை பிராமணருக்கும் வாக்குவாதம் முற்றியது. 2 வாக்குவாதமும் முற்றி முற்றி கடைசியில் கைகலப்பாக மாறி ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு இறுதியில் அந்த பிராமணன் வந்து தன்னுடைய நண்பன் பகாவை அடித்து கொன்றுறான். பகா இறந்து போகுது. பகா இறந்தத ராட்சசர்கள் வந்து தங்களுடைய மாயா சக்தியினால அறிஞ்சு கொண்டாங்க. உடனே அங்க வந்தாங்க. வந்து, ஏ நன்றி கெட்டவனே, பகாவின் நண்பன் என்று சொன்னதால தானே உன்னை நான் உயிரோட விட்டோம். ஆனா இப்ப நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய்? அவனை கொன்று விட்டாயே, அவன் எங்களுக்கும் உற்ற நண்பன் ஆயிட்டே அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ராட்சசர்கள், நாங்கெல்லாம் வந்து மனிதர்களை உண்ணக்கூடியவர்கள், உடனே என்ன பண்ணாங்க, அந்த பிராமணனை கொன்னாங்க. அந்த ராட்சசர்கள் அந்த பிராமணனை கொன்னு அண்ணா என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த பிராமணனை வந்து சாப்பிட்றதுக்கு அவங்க மனசு வரல. இவன் நன்றி கெட்ட உடல், நன்றி கெட்டவன். இந்த நன்றி கெட்டவனை வந்து நான் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உடலை எடுத்துட்டு போய் காட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வந்து நரமாமிசம் சாப்பிடக்கூடிய காட்டுவாசிகள்கிட்ட கொண்டு வந்து அந்த உடம்பை கொண்டு போட்டாங்க. நீங்கள் இவனை தாராளமாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நரமாமிசம் சாப்பிடக்கூடியவங்க கேட்குறாங்க, எதற்காக எங்களிடம் இதை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்க, ராட்சசர்கள் வந்து நடந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. ஓ, நரமாமிசம் சொல்லக்கூடியவங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சொல்கிறாங்க, ஓ நன்றி கெட்டவனா, இந்த நன்றி கெட்டவனை வந்து நாங்களும் சாப்பிட மாட்டோம், இங்கேருந்து இவனை எடுத்து செல்லுங்க அப்படின்ட்டாங்க. பாருங்க, இந்த கதை நீதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த கதையிலிருந்து நம்ம அறிகிறது என்ன அப்படின்னா, நன்றி கெட்ட தன்மை, நன்றி மறப்பது எவ்வளவு பாவமானது பாருங்க. ராட்சசர்களும் நரமாமிசம் வந்து உண்பவர்களும் கூட இந்த நன்றி கெட்டவனை வந்து வெறுக்கிறாங்க. அதனால தான் நன்றி மறப்பது நன்றன்று. இது வந்து ஒரு மனிதனை மனிதனாக இருக்க விடாது. அதனால நம்மளும் எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு இந்த வகுப்பை முடிச்சுக்கிறேன். பஜ ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதாரா ஸ்ரீவாசதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஹரி போல்.